உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு 16/11/2025. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. உறவுகள் பலப்படுவது அன்பினால், உள்ளங்கள் பலப்படுவது துன்பங்களால். உன் வாழ்வின் துன்பங்கள் அதிகமானால் உன் வழியாய் கடவுள் மிகப்பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்கிறார் தூய இன்னாசியார். இன்றைய சூழலில் நாட்டுக்கு நாடு போர்கள், வன்முறைகள், மக்கள் அழிக்கப்படுகின்றார்கள். மக்கள் அகதிகளாய் வேற்று நாட்டில் தஞ்சம் புகிறார்கள், பாதுகாப்பின்றி தவிக்கின்றார்கள். அவ்வாறே மொழியின் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் வன்முறைகள் அனைத்திலும் சிறுபான்மை மக்களே துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இவ்வாறு பல்வேறு துன்பங்களில் உழலும் மக்களுக்கு கடவுள் நம்பிக்கையின் நல்வாக்கை தருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்னும் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் நமக்கு மன உறுதியையும் நம்பிக்கையையும், நமக்கு துன்பங்களை எதிர்கொள்ளும் துணிவையும் தருகிறது. குடும்பம், சமுதாயம் ஒன்றுபட்டு வாழ ஜெபிப்போம். இன்றைய சமுதாயத்தில் நல்ல சிந்தனைகளை நம் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்ப்போம். மண்ணுலகில் நாம் படும் துன்பங்கள் அனைத்தும் விண்ணுலக வாழ்விற்கான படிக்கட்டுகள் என்பதை உணர்ந்து இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்க்கும் நன்மையானவற்றையும் செய்வோம், நல்வாழ்வு பெறுவோம். முதல் வாசகம். மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் மலாக்கி நூல் கூறும் செய்தியாவது: ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஆணவக்காரர்கள், கொடுமை செய்வோர் அனைவரையும் ஆண்டவர் வரும் நாளில் அழித்தொழிப்பார் என்றும், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அஞ்சி வாழ்வோருக்கு ஆண்டவர் நிழல் போல் நின்று காத்திடுவார், அவர்களும் தூய்மையாயிருப்பார்கள் என்றும் கூறுகிறது. நாமும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்து இறை பராமரிப்பையும் மகிழ்ச்சியையும் பெறுவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்க மக்களுக்கு கூறும் அறிவுரையாவது: தெசலோனிக்க மக்களிடையே பவுலும் பவுலை சார்ந்தவர்களும் நற்செய்தி பணியாற்றிய போது ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தே உணவருந்தினோம். நீங்களும் எங்களைப் போலவே உழைத்து உண்ண வேண்டும். தாங்கள் உண்ணும் உணவுக்காய் அனைவரும் உழைக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பத்துக்காக, சமுதாயத்திற்காக தன்னால் முடிந்த வேலைகளை செய்து உயர்வடைவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 5 முதல் 19 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறையாட்சியை இவ்வுலகில் வளர செய்ய வேண்டுமென்றும், இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமுதாயத்தின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் அவர்களை மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் மக்களை வேறுபடுத்தாமல் அனைவரும் பாரத தாயின் அன்பு பிள்ளைகள் என்பதை மனதில் கொண்டு வேற்றுமை களைந்து நல்வழி காட்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, தொலைக்காட்சி, கைபேசி, கணினி, வலைதளம் என உலகையே சுருக்கிய அறிவியல் வளர்ச்சியால் இளையோர்கள், மாணவ மாணவியர், குழந்தைகள் தம் சுய அறிவை இழந்துவிடாமல் இறைவனுக்கும் பெரியோர்களுக்கும் மதிப்பளித்து நல்ல முறையில் கற்றுத் தேர்ந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனுள்ளவர்களாக வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவின் ஊற்றே அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி குறைந்திடாமல் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து உதவி செய்து வாழவும், நோயாளிகளுக்கு நற்சுகமும் முதியோர்களுக்கு பாதுகாப்பும் வறுமையில் வாடுவோர்க்கு நல் வளமும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பினோர்க்கு நித்திய வாழ்வை அருளும் அன்பு இறைவா, உலகமெங்கும் உமது அன்பிலும் நம்பிக்கையிலும் வாழ்ந்து இறந்த இறைப்பற்றாளர்கள், எம் ஊரில் எம் குடும்பங்களில் இறந்த இறைப்பற்றாளர்களுக்கும் நித்திய பேரின்ப வீட்டை உரிமை பேறாக தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.